இஸ்ரவேலின் 9 ஆசீர்வாதங்களை குறித்து கடந்த சில வாரங்களாக நாம் படிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். Even for the past days, God helped us to study about the 9 blessings of the Israelites. இன்றையோடு இந்த ஸ்டடி முடிவடைகிறது. And by today, this study will be concluded. வேதவசனங்களை படிப்பது நமக்கு மிகவும் நல்லது. Even reading the scripture, studying the scripture, it is always good. வேதவசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதில் நித்திய ஜீவன் உண்டென்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. The word of God says, and we have to examine the word of God that will bring about eternal life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. 9 விசேஷமான ஆசீர்வாதங்கள் இந்த இஸ்ரவேலருக்கு சொந்தம் என்று ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. In Romans chapter 9 verses 4 and 5, 9 blessing is really belong to the people of Israelites. அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இங்கே 9 காரியங்கள், விசேஷமான காரியங்கள் இஸ்ரவேலருடையது, அவர்களுடையது என்று குறிப்பாக உலகத்தில் எத்தனை ஜாதிகள் இருந்தாலும் அவர்கள் யாருக்குமே இது சொந்தமல்ல, இது இஸ்ரவேலருடையது என்று அவர்களுடையது என்று குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. Now we read verses 4 and 5. There are many people in the world, but these 9 blessings especially it was said that only belong to the people of Israelites. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நான் முதலாவது இந்த வேத பாடம் தொடங்கும்போது உங்களுக்கு சொன்னது போல திரும்பவும் சொல்லுகிறேன். As I started the Bible study, I want to repeat the same. ஏறத்தாழ 4000 ஆண்டுகள் சரித்திர சான்றுடையவர்களாக இவர்கள் இந்த இஸ்ரவேலர் காணப்படுகிறார்கள். Even the people of Israelites, they have evidence of historical evidence of 4000 years. இஸ்ரவேலருடைய ஜீவிய சரித்திரம் வேதத்தில் ஆதாரமாய் காணப்படுகிறது. Even the historical study of the Israelite, it is something evidence in the scripture. முதல் யூதன் யார் என்று கேட்டால் தெளிவாக அந்த முதல் யூதன் யார் என்று தெளிவாக சொல்லலாம். ஆனால் முதலாவது ஆங்கிலேயன் யார் என்று கேட்டால் தெளிவாக பதில் சொல்ல முடியாது. And if anybody asks who is the first Jewish man, you can give a clear answer. If you ask who is that first Englishman, nobody can give that answer. முதலாவது சைனாக்காரன் யார் என்று கேட்டால் அதுக்கும் பதில் சொல்ல முடியாது. If anybody asks who is the first Chinese, nobody can give an answer. முதலாவது தமிழன் யார் என்று கேட்டா அதுக்கு கூட யாரும் பதில் சொல்ல முடியாது. And who is the first Tamilian, and nobody will be able to answer. ஆனால் முதல் எபிரேயன் யார் என்று கேட்டால் சரியான ஆன்சர் இருக்கிறது. But if anybody asks who is the first Hebrewan, immediately there is a good answer. அப்படி தங்களுடைய சரித்திரம், தங்களுடைய வரலாறு மிக தெளிவாக எந்த சந்தேகமும் இன்றி ஆதாரமுடையதாய் காணப்படுகிறது. Even their history is something without any doubt, is having a lot of evidence behind it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இவர்களுடைய வாழ்க்கை பற்றி ஒரு சரித்திராசிரியர் எழுதுகிறார். இவர்களுடைய வாழ்க்கை ஒரு இறந்தெழும் பறவை என்று எழுதுகிறார். And even one historian write about the story of the Israelites. It is something that kind of bird. Arabian Nights என்று சொல்லிட்டு ஒரு ஃபேபிள் இருக்கிறது. There is one fable called Arabian Nights. அதுல ஒரு பறவை பற்றி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. And there it is portrayed about a bird. எத்தனையோ முறை அது சாம்பலாகி ஒன்றுமில்லாமல் போய் சாம்பலுக்குள்ள இருந்து திரும்பவுமாக ஜீவனோடு வருமா. On many occasions it will be burned into ashes. Out of the ashes again it will come as a bird. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை வரலாறு கூட அப்படித்தான். எத்தனையோ முறை சாம்பலாய் போய் சாம்பலுக்குள்ள இருந்து ஜீவன் பெற்று வந்தது போலதான் அவர்களுடைய வாழ்க்கை. எத்தனையோ தரம் ஒன்றுமில்லாமல் அவர்கள் சுட்டரிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த சாம்பலில் இருந்து திரும்ப அவர்கள் உயிர் பெற்று வந்தார்கள். Like that Israelites in many occasions they were burned. Even out of the ashes they emerged as like a new bird. That was the life of the Israelites. நான் தொடக்கத்தில் உங்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன். I told very clearly the beginning of the Bible study. கர்த்தர் அவர்களை என் தாசனாகிய யாக்கோபே என்று கூப்பிடுகிறார். The Lord God is calling them as my servant Jacob. தாசனாகிய இஸ்ரவேலே என்று கூப்பிடுகிறார். And he is calling my servant Israel. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபே என்று கூப்பிடுகிறார். And he is calling Jacob who have been chosen by me. என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே என்று கூப்பிடுகிறார். And he is calling them
by the seed of Abraham. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இவை எல்லாவற்றுக்கும் மெருகூட்டுகிறது போல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்திலே 9 காரியத்தை எழுதிவிட்டார். And only to add a beauty, even Apostle Paul in his epistle, he has written about 19. அவர்கள் இஸ்ரவேலரே, And they are the Israelites. இஸ்ரவேலர் என்று சொல்வதே அவர்களுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் தான். Even when you say Israelite, that is the blessing what they derived on the side. என்றால் ஒரு இஸ்ரவேலனுக்கு ஒரு யூதனுக்குரிய மேன்மைகள் என்ன என்று நாம் தொடக்கத்திலே படித்தோம். Even we dealt in the beginning what all the greatness of the Israelite, a Jewish man. அப்போ முதல் பாக்கியமே அவர்கள் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுவது. The first privilege is being called as Israelite. இஸ்ரவேல் என்ற பெயர் தேவனால் கொடுக்கப்பட்ட பெயர் பிரியமானவர்களே, அது மனுஷன் வைத்த பெயர் அல்ல. Israelite, oh my beloved, it's not given by man, it's merely given by God. தேவனே அவர்களுக்கு கொடுத்த பெயர். Even God himself given that name. நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவர். What kind of God you know? Our God called us by the name. நம்ம யார் மேலயாவது அவருக்கு ஒரு அன்பு அதிகமாயிட்டனா அதுக்கு ஒரு பெயர் கொடுத்துருவார். If God is having much love towards us, automatically he will give some name. ஆனால் அந்தி கிறிஸ்துக்கு அப்படி இல்லை. அந்தி கிறிஸ்து பெயர் சொல்லி கூப்பிட மாட்டான். அந்தி கிறிஸ்து நம்பர் தான். Antichrist will never call you by name, he'll call you only by number. கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்குள்ள வித்தியாசமே அதுதான். கிறிஸ்து பெயர் சொல்லி அழைக்கிறவர், அந்தி கிறிஸ்து நம்பர் சொல்லி கூப்பிடுகிறவர். Even Christ will call you by name, but Antichrist will call you by number. நம்பர் என்று சொல்கிறது அன்பை குறிக்கிறது அல்ல. And number will never denote about love. ஆனால் பெயர் என்று சொல்வது அன்பை குறிக்கிறது. When you called by name, it only denotes about love. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனால நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord, rejoicing in his matchless love. Praise the Lord for every blessing from above. Praise the Lord, oh great and small, at his feet let's humbly fall and praise his name forevermore. Praise the Lord, rejoicing in his matchless love. Praise the Lord for every blessing from above. Praise the Lord, oh great and small, at his feet let's humbly fall and praise his name forever. Hallelujah. They are Israelites. இஸ்ரவேலனா நான் அவர்களுக்கு பெயர் சொல்லிக்கிறேன். அந்த பெயர் நான் கொடுத்த பெயர் அவங்களுக்கு அந்த பெயர்லயே நான் அவங்களை கூப்பிடுவேன். I give a name and I will be calling them by that name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதுல 9 காரியம் சொல்கிறார். இஸ்ரவேலர், புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவாராதனைகள், வாக்குத்தத்தங்கள், பிதாக்கள், கிறிஸ்து. கடைசியில நாம் கிறிஸ்துவை பற்றி படித்தோம். Finally we dealt about Christ. கிறிஸ்துவும் மாம்சத்தின்படி அவர்களிலே பிறந்தார். Even Christ by flesh was born out of those people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. கிறிஸ்துவும் மாம்சத்தின்படி அவர்களில் தான் பிறந்தார். Even Christ in the flesh, he was only born out of those people. எழுத்தின்படி அது ஒரு பெரிய பாக்கியமாய் அவர்களுக்கு காணப்படுகிறது. Even literally that has turned to be a great, blessed and privileged state. ஆனால் இந்த பாக்கியத்தை அவர்கள் நழுவ விட்டு விட்டார்கள். But anyhow, this blessed state in the latter days they have slipped in it. இத்தனை மேன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் தேவன் அவர்களுக்கு தந்தும் கூட அந்த யூதருடைய புத்தியை பற்றி 4 காரியம் சொல்லுகிறேன். And even though the God had given such a blessed and wonderful elevated state, I want to tell about the 4 natures of those Jewish people. அந்த யூத புத்தினா என்ன? What is meant by the Jewish people's nature? அது அப்படிதான் சொல்றேன். யூத புத்தி அது. And you can say it is only that 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அவர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். in 1 Corinthians 1 chapter verse 22 we read about it, they are seeking sign. யூதர் அடையாளத்தை தேடுகிறார்கள். The Jewish people only seeking sign. விசுவாசத்தினுடைய ஒரு வாசனையே அவர்களுக்குள்ள இல்ல. They have no smell of faith at all. அடையாளத்தை தேடுகிறவர்கள் யார்? And who are the people who seek sign? கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாதவங்க தான் அடையாளத்தை தேடுவாங்க. The people who have no magnitude of faith, those people will be seeking sign. உதாரணம் பாருங்க. விசுவாசம் இருந்தா அடையாளம் தேவையே இல்லை. I want to tell an example. If you have a faith, there is no need for the sign. கிதியோன் பாருங்க, ஆண்டவரிடத்துல அடையாளம் கேட்கிறான். இந்த தோல் நனையணும், இந்த தோல் காஞ்சிருக்கணும். ஒரு தடவை சொல்றான் இந்த தோல் நனையணும், அப்புறம் சொல்றான் இந்த தோல் காஞ்சிருக்கணும், அப்பதான் எனக்கு தைரியம் நீர் என்னோடு இருக்கிறீர்னு சொல்லி.
அப்போ அவன் ஆண்டவர் அவனுக்கு அந்த அடையாளத்தை காட்டி காட்டி கொடுத்துட்டே இருந்தார். Even Gideon was asking a sign. In one occasion, that fleece, that leather, must be wet. In another occasion, he demanded God that fleece must be dry. ஆண்டவரத்துல கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கணுமானா என்ன செய்யணும்? இந்த தோல் மட்டும் நனையக்கூடாது. Oh Lord, if thou the Lord who is with me, the Lord allow me, even this fleece alone must never be wet. தோல் மட்டும் நனையல. Even that fleece was not wet. அப்புறம் சொல்றான் இன்னும் நீர் என்னோட கூட இருக்கிறீர்னு சொல்லி தெரியணுமானா இன்னொரு அடையாளம். அது என்ன? அந்த தோல் மட்டும் நனையணும், அப்பதான் நீர் என்னோட கூட இருக்கிறீர். அடையாளத்தை கேட்டுட்டே இருந்தான். And he was asking another sign. If thou the Lord who is with me, as a token, only fleece must be wet with us now, all other ground will be dry. அது அவனுடைய அந்த விசுவாசத்தினுடைய அந்த பலவீனத்தை தான் காண்பிக்கிறது. It's what he speaks about, the weakness of his faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதே சமயத்துல பவுல் அப்போஸ்தலனை பாருங்க, அநேக நாட்களாக சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படவில்லை, ஆனாலும் கூட நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்னு சொல்றார். But even in the life of Apostle Paul, for many days, no stars, no moon, no sign was found in the sky. But he says, I know whom I have believed. எந்த அடையாளமுமே இல்லாமல் இருக்கும்போது நீ விசுவாசிக்கிறதான் பலமான விசுவாசம். When you have no signs, when you believe God, that is strengthened faith. அநேக நாட்களா சூரியனும் இல்ல, நட்சத்திரங்களும் இல்ல, ஒரு அடையாளமும் இல்ல. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி என்ன ப்ரூஃப்? ஒரு அடையாளமும் இல்ல. ஆனால் ஒரு நாள் ராத்திரியில பவுலே என்று ஒரு சத்தம் கேட்டது. பவுலே என்று ஒரு சத்தம் கேட்டது. 276 பேர் போறாங்க, ஒரே ஒரு ஆளத்துல மட்டும் பவுலே என்கிற ஒரு சத்தம். நடு ராத்திரியில ஒரு தூதன் வந்து பவுலே என்று கூப்பிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ தைரியமாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன் கர்த்தர் சொன்னார். Even when there was no signs in the sky, no stars in moon, even 276 people were making voyage in that rough sea, only God was talking with the soul, saying, Saul, cheer up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உன்னோடு இருக்கிறேன், I will be with you. அடையாளத்தை தேடாதீங்க. Do not seek sign. இரண்டாவது, யூதர் துன்பப்படுத்துகிறார்கள். Then secondly, the Jewish people, they persecute. இஸ்மவேலை பற்றி சொல்லப்பட்டது. இஸ்மவேல் ஈசாக்கை துன்பப்படுத்தினான். And what is read about Ismaelite, he was a man persecuting and mocking that Israelite. ஈசாக்கினுடைய சந்ததி தானே இவங்க. இவர்களுடைய ஜீவிதத்திலே யூதர்களை பற்றி பார்க்கும்போது யூதர்கள் தேவ ஜனங்களை துன்பப்படுத்துகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். When you look into the life of those Israelites, and those people started persecuting all other people. 2 கொரிந்தியர் 11:24 அவர்கள் துன்பப்படுத்தினார், யூதர்கள் துன்பப்படுத்தினார்கள். And 2 Corinthians chapter 11 verse 24, the Jewish people persecuted them. யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். இப்படி மற்றவங்களை தேவ ஜனங்களை அடிக்க தொடங்கிட்டாங்க. In such a way that started beating all other Christians. யூதர்களால் சொல்லி பர்టిక్యులரா சொல்றாங்க, யூதர்களால். And it is very particularly said by the Jewish people. சாதாரணமா யாரை துன்பப்படுத்துவாங்க வசனத்தின்படி? And usually who will be persecuted? மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவனை துன்பப்படுத்தினான். And he will be persecuting the spiritual people. கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. It's only mentioned in the Galatians. அப்ப மாம்சத்துக்குரியவன் சொல்றது அந்த இடத்துல இஸ்மவேல். And who is said as a man of the flesh? That is the Ismaelite. இஸ்மவேல் ஈசாக்கை துன்பப்படுத்தினான். Ismaelite has persecuted Israelite. இப்போ இங்க ஆவிக்குரியவன் என்று எண்ணப்பட்டவனே அவனே தேவ ஜனங்களை துன்பப்படுத்துறவராய் மாறிவிட்டான். But the man who attempted to be as a spiritual, and he started persecuting the Christians. அப்படி அவனே மாம்சத்துக்குரியவனாய் மாறிவிட்டான் என்று சொல்லலாம். And we can say he himself tended to be a man after the flesh. தீத்து 1:13 படிக்கிறோம். Titus chapter 1 verse 13. இந்த யூதர்கள் கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாம். The Jewish people, they were following after fables. கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்கள். And they are the people who are following the fables. அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் போதும், அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறார்கள். And they are only following after the fables of the Jewish people. யூதருடைய ஆவி எப்படி மாறி போயிட்டு பாருங்கள். அவர்கள் கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாய் சத்தியத்தையோ தேவ வசனத்தையோ அவர்கள் விசுவாசிக்கவில்லை. And they are going after this kind of fable, but they never believe the word of God and the doctrine. ஒரு உண்மையான நல்ல தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும்னா, விசுவாசியோ தேவனுடைய ஊழியக்காரியோ யாரா இருந்தாலும் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையானால் அவர்கள் சத்தியத்தையும் தேவ வசனங்களையும் தான் விசுவாசிப்பார்கள். And if he is a child or a servant of God, if he is a true person, he will only believe
even the truth and the word of God. கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்கள் தேவ ஜனங்கள் அல்ல. Whoever follow the fable, they are not the people of God. 9 விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவர்கள் கடைசியில் கட்டுக்கதைகளை பின்பற்றி விட்டார்கள். Even though they had 9 kinds of blessing upon them, they were following their fables. இரண்டாவது இந்த யூதர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல சாத்தானின் கூட்டத்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. And even it is said about the Jewish people, they are the people of Satan. வெளிப்படுத்தல் விசேஷம் 2 அதிகாரம் 9 வசனமும் 3 அதிகாரம் 9 வசனத்திலையும் வாசித்து பாருங்க. அவர்கள் யூதர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் சாத்தானின் கூட்டத்தார் என்று சொல்கிறார்கள். Even in Revelation 2nd chapter verse 9, 3rd chapter verse 9, even though they're worshiping the Lord, but they people belong to Satan. தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள். யூதராயிராமல் சாத்தானின் கூட்டமாயிருக்கிறவர்கள். They never be like a Jew, but like a synagogue of Satan. அப்ப அவர்கள் யூதர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் சாத்தானின் கூட்டத்தாராய் மாறிவிட்டார்கள். சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். Even though they are a Jewish people, they have given room for the Satan and became a synagogue of Satan. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சாத்தானுக்கு அடிமையாகி விட்டான் என்றால் அவன் 9 ஆசீர்வாதம் இல்ல 9 9 18 ஆசீர்வாதமோ 18 18 36 ஆசீர்வாதம் இருந்தாலும் அவன் கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விடுவான். If any Jewish man or people of God, you made us a synagogue of people of Satan, even you may have a 9 or 18 or 36, and all is of vain. அதனால சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள். That's why we know why we had to give room. சாத்தானோடு எதிர்த்து நில்லுங்கள். We had to resist the devil. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Then he would be fleeing away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் இந்த ஆசீர்வாதங்களை பாதுகாக்க முடியாது. Whoever give room for Satan, they will not able to preserve these blessings. தேவன் அவர்களுக்கு 9 ஆசீர்வாதங்களை கொடுத்தார். கடைசியாக கிறிஸ்து கூட மாம்சத்தின்படி அவர்களிலே பிறந்தார். And God had given the 9 blessings to the Israelites, even in the flesh Christ was born in them. அந்த கிறிஸ்து பிறந்தும் அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறவில்லை. Even though Christ was born in them, that had never turned to be a blessing for them. மாற வேண்டும் என்றால் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? If that to be turned to be a blessing, what they have to do? கிறிஸ்துவை பற்றி நான் 6 காரியங்கள் சொன்னேன். Now I told about Christ 6 things. ஒன்று இரட்சகராகிய கிறிஸ்து. First, the Christ the Savior. இன்னொன்று இயேசுவே கிறிஸ்து. And the second, Jesus the Christ. மூன்றாவது அஸ்திபாரமாகிய கிறிஸ்து. The third, the foundation, the Christ. நாலாவது பலப்படுத்துகிற கிறிஸ்து. Fourth, the strengthening Christ. ஐந்தாவது ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து. Fifthly, the Lord Christ who gives victory. ஆறாவது ஜீவனாகிய கிறிஸ்து. And sixthly, the Christ who gives life. கிறிஸ்து இந்த 6 விதத்தில் நம்முடைய மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். The Christ must reveal in one's life in all these 6 things. கிறிஸ்து அவர்களிலே பிறந்தாலும் கூட அவர்கள் கிறிஸ்து அவர்களுக்கு இரட்சகராய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. Even though Christ have been born in them, they never accepted Christ as a Savior. பவுல் சொல்லுகிறார், பாவியிலும் பயங்கரமான பாவியா இருந்தேன், கிறிஸ்து இயேசு பாவிகளை இரட்சிக்கும்படி உலகத்தில் வந்தார், நான் தான் அந்த பயங்கரமான பாவியா இருந்தேன், என்னை அவர் ரட்சித்தார் என்று சொல்லுகிறார். And he says, I was a sinner among all sinners, I am the worst sinner, I am the chief sinners among all the sinners, the Christ who came to save the sinner. ஏன் இந்த ஆசீர்வாதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலிக்கவில்லை? Why the blessing never come upon the people of Israel? கிறிஸ்து அவர்களிலே பிறந்தாலும், even though Christ have been born in them, கிறிஸ்து அவர்களுக்கு இரட்சகராய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. the Christ never be turned to be a savior, they never accepted him. இன்றைக்கும் அப்படித்தான். நீ கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னாலும் கூட, கிறிஸ்து உனக்கு இரட்சகராய் இருக்கிறாரா, உனக்கு சாட்சி இருக்கிறதா, நான் கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டேன் என்று. And whether you are able to name him, whether you have witnessed that you are saved by his name. நான் மகா பாவி, பிரதான பாவி நான், என்னை கர்த்தர் ரட்சித்தார். I'm a great sinner, I'm a chief sinner, but he has saved me. அந்த ரட்சிப்பின் உணர்ச்சி உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்னும் ஒரு உணர்ச்சியோடு கூட இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்க எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் உங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பை குறித்து அவ்வளவு ஒரு உணர்ச்சி மரண பரியந்தம் உங்களுக்கு இருக்க வேண்டும். Even though you are a great person, even to the end of your life, you must have such a great emotion about that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இயேசுவே கிறிஸ்து என்று சொல்கிறார். Even Apostle Paul say, Christ, Jesus himself, the Christ. யூதர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், ஆனால் இயேசுதான் கிறிஸ்து என்று விசுவாசிக்கவில்லை. Even the Jewish people, they believe Christ, but they never accept Jesus the Christ. கர்த்தராகிய இயேசுதான் கிறிஸ்து.
The Lord Jesus is the Christ. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Christ meaning anointed one. இயேசுவுக்கு 3 அபிஷேகம் இருந்ததை சொன்னேன். I told about the Christ had a 3 anointing. பூமி உண்டாவதற்கு முன்னே இயேசுவுக்கு ஒரு அபிஷேகம் உண்டாயிருந்தது. Even before the earth were formed, Jesus had anointing. குமாரனுக்கு பிதாவானவர் ஒரு அபிஷேகம் கொடுத்தார் பூமி உண்டாக்கப்படுவதற்கு முன்னே. Even the Father had given the Son the anointing before the earth was formed. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அவருடைய முதல் அபிஷேகம் பூமி உண்டாக்கப்படுவதற்கு முன்னே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். In the Proverbs 8:23, even before the earth formed, I have been anointed by the Father. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அந்த அபிஷேகத்தினால் தான் அவர் இந்த சிருஷ்டிப்பின் வேலையை செய்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். Only with that anointing he would have did the work of the creation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இரண்டாவது அபிஷேகம் அவர் இந்த பூமியில் வந்தபோது அவருக்கு இந்த பூமியில் உள்ள ஊழியத்திற்காக ஒரு அபிஷேகத்தை பிதாவானவர் கொடுத்தார். Secondly, the anointing he had given while he came down, and he had given the anointing to serve. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். Even the Spirit of the Lord is upon me. சுவிசேஷம் அறிவிக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். And he had anointed me to evangelize. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது விழுந்து போன மனிதனை திரும்ப எடுத்து நிறுத்தும்படியாய் வந்தபோது அவருக்கு அதற்காக ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. When Jesus Christ came into the world to make the fallen man, and he had received an anointing for that purpose. மூன்றாவது அபிஷேகம் சியோனிலே நான் என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அது ரட்சிக்கப்பட்டதான மனம் திரும்பினதான ஜனத்தை பரிபூர்ண ரட்சிப்புக்குள் வழிநடத்தும்படியாக அந்த அபிஷேகத்தோடு அவர் பிதாவினுடைய வலது வாரசத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். And now here we can find he is anointed as a king, and he is really interceding for ourselves before the Father. இந்த விசுவாசம் இருந்தால்தான் நான் பூரணமாக முடியும் என்று ஒரு மனுஷன் விசுவாசிப்பான். Only when they have this perfect, you could believe that you could attain the perfection. சில ஆட்களுக்கு என்ன பூரணம்னா என்னன்னே தெரியாது. அது புளியா அந்த மாங்காவா தேங்காவா மாதிரி அது ஒரு காரியம்னு யோசிச்சுக்குவாங்க. பூரணம்னா என்ன, எந்த கடையில கிடைக்கும்? Even the perfection many never know whether it is available in any other shop. சைனாஜ் பஜார்ல கிடைக்குமா இல்ல மீனாட்சி பஜார்ல கிடைக்குமா பூரணம்? எங்க சில ஆட்களுக்கு பூரணத்தை பத்தி தெரியவே தெரியாது. Some people will never know what is meant by perfect, whether it is available in அது தெரியாமலே இருக்கும்போது எப்படி அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? When they never know how they could able to get that. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட மூன்றாவது அபிஷேகம் ரட்சிப்பின் அனுபவமும் பரிசுத்தாவியும் பெற்ற ஜனத்தை பூர்ணப்படுத்தும்படியாக பிதாவினுடைய வலது வாரசத்தில் அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சியோனிலே என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். Even what anointed the Lord Jesus gave to save the people who are filled with the Spirit of the Lord, and to perfect them, and he was interceding with the Father. Even the days are passing away. வருடங்கள் போகிறது. Even the years are passing away. பண்டிகைகள் போகிறது. Even all the feasts are going away. நாம் கூட உலகத்தோடு போய் கொண்டே இருக்கிறோம். We are also going along with this world. ஆனால் தங்களுக்குள்ளே ஒரு பரிபூர்ணம் உண்டாக வேண்டும், ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும் என்கிற எண்ணமே எத்தனையோ பேருக்கு இல்லாமல் இருக்கிறது. Today many never have a thought they had to attain the perfect state, the transformed state. நம்முடைய பூரணம் தான் நம்முடைய காரியம். Only the perfect getting a tiny fraction is our matter. புது சிருஷ்டியே காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even the new creature is the matter. இல்லையா? நம்ம காரியம் என்ன? What is our வேற matter? ஒரு காரியமே அல்ல, புது சிருஷ்டியே காரியம். And we have no other matter, only turn to as a new creature, that is our matter and thing. அந்த வசனம் படிங்க. புது சிருஷ்டியே காரியம். And the new creature is the matter. இயேசுவே கிறிஸ்து. And the Lord Jesus Christ, Jesus is the Christ. அந்த விசுவாசம் நமக்குள் இருந்தால் கண்டிப்பாக நாம் பூரணத்தை பற்றி நினைப்போம். என்றால் அவர்தான் கிறிஸ்து. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார், 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டார். கடைசி அபிஷேகம் சியோனிலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருக்கிறார், எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். And when you have that understanding, you will understand that you have been anointed, and finally he is anointed, that he is interceding in சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு உனக்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Oh dear brothers and sisters, do you believe the Lord had been anointed for you? அவர் இந்த முழு உலகத்தை சிருஷ்டிப்பதற்காக அவருக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. Even to create the whole universe, anointing had been given. அதுபோல விழுந்து போன மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க அவருக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. Even anointing had been given only to save the fallen men. ரட்சிக்கப்பட்ட மனிதனை பூரண ரட்சிப்புக்குள் வழிநடத்த, அந்த ஜீவன் பரிபூர்ண ஜீவனாய் மாற அவர் அவனுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிதாவினுடைய வலது வாரசத்திலே. அதற்காக ஒரு அபிஷேகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? You believe that saved man had to obtain the perfection, for that he is interceding with the Father. Do you believe that? வாழ்க்கையிலே தோல்வியையே சந்தித்துக் கொண்டிருக்கிறதான நீ அந்த தோல்வியிலிருந்து முற்றிலுமாக ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி உன்னை ஒரு பரிபூர்ண புருஷனாக நிறுத்துவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Even as you are only meeting failure in your life, the Lord God will make you to stand as a man with a victory. Do you believe that? நான் ஜெயத்தை வாஞ்சித்து தான் கர்த்தர் சமூகத்துக்கு வருகிறேன்.
I only believe and I'm hoping only victory. I am only coming to the presence. ஆனால் ஜெயத்தை எதிர்பார்க்கிறேன், ஆனால் தோல்வியை சந்திக்கிறேன். But I'm expecting victory, but I'm only seeing failure in my ஆனாலும் life. என்னுடைய இயேசுவே கிறிஸ்து, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார், எனக்காகவே பண்ணப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீ சொல்லு. You say Jesus is the Christ. He has been anointed for my purpose. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the Holy எனக்காகவே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். கிறிஸ்து யாருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? Why Jesus has been anointed only for our purpose. அந்த கிளைம் பண்ணி சொல்லுங்க. You claim. யாருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? To whom he has been anointed. எதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? For what purpose he has been anointed. உன்னுடைய பூரணத்துக்காக தான் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். Only for your perfection Jesus Christ been anointed. ஓ, நலிந்து போன மனிதனை திரும்பவும் அவனை பூரணனாய் மாற்றும்படியாக. Only the wicked person that he might be turned to be a perfect man. அதற்காக தான் அவருக்கு மூன்றாவது அபிஷேகம், சீயோனிலே ராஜாவா இருக்கிறார். That's why he had a third anointing in Zion. He had the anointing as a king. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இயேசுவே கிறிஸ்து. Even Apostle Paul say, Jesus the Christ. அந்த நம்பிக்கை உனக்குள் வந்தால் நீ ஜீவியத்திலே முன் செல்வாய். When you have that hope, you will be progressing in your life. மூன்றாவது அவர் அஸ்திபாரமான கிறிஸ்து என்று சொல்லி வாசிக்கிறோம். And we see Jesus Christ, the Christ the foundation. நம்முடைய ஜீவியத்திற்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. Even in our life we have a foundation. புதிய ஏற்பாட்டு சபைக்கு அஸ்திபாரம் என்றால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் அவர் அஸ்திபாரமாக இருக்கிறார். Even in the New Testament and all for the children of God, he is like a foundation. ஏன் அவர் அஸ்திபாரமாக இருக்கிறார்? Why he is like a foundation? அஸ்திபாரம் இல்லாவிட்டால் இந்த வீடு விழுந்து போகும். If you never have a foundation, it will fall away. ஒரு பாஸ்டர் ஒரு தரிசனம் கண்டார். Even a pastor, you saw a vision. நிறைய புதிய வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. Many new houses have been constructed. மிகவும் அழகாக இருக்கிறது பார்க்க. All look very beautiful. இப்போதான் வேலை முடிந்திருக்கிறது. And all seems to be about to be finished. இவ்வளவு அழகா இருக்கிறதை இந்த பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு சுழல் காற்றும் பெருங்காற்றும் அடித்தது. 2-3 வீடுகள் தவிர மற்ற எல்லா வீடுகளும் கீழே விழுந்து விட்டன. And all of a sudden wind was blowing over except 2 or 3 houses. All of the houses fall flat. ஐயோ என்று சொல்லி இந்த புதிய வீடுகள் விழுந்து விட்டது என்று பக்கத்துல போய் பார்த்தால் அந்த விழுந்து போன வீடுகள் எல்லாம் பேப்பர் வீடுகள். விழாம நிற்கிற வீடு தான் ஃபவுண்டேஷன்ல அஸ்திபாரத்துல கட்டப்பட்ட உண்மையான வீடுகளாம். And all the fallen houses, they were with that foundation like a paper house, but the house which was standing seems to be with the foundation. இப்ப நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேக்குறேன். But I want to put a question to you. இங்க இருக்கிற பேப்பர் வீடுகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. The people who are having as a paper house, put up your hand and say hallelujah. நீங்க ரொம்ப உஷாரு. இது என்னன்னா, நான் இது போல விஜயவாடாவுல கன்வென்ஷன்ல பேசிட்டு இருக்கும்போது இந்த காரியத்தை சொல்லி பேப்பர் வீடுகள்லாம் எல்லா ஜனங்களும் நிறைய ஏழை ஜனங்கள் இருக்காங்க, படிப்பறிவு இல்லாதவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. நான் சொன்னேன், இப்ப பேப்பர் வீடுகள்லாம் கை தூக்க சொன்னா யாருமே கை தூக்கல. அப்ப எனக்கு இன்டர்பிரட் பண்ணிட்டு இருந்தாரு பிரதர். அப்புறமா கூட்டம் முடிச்சவர் சொன்னார், யூசுவலா இங்க கை தூக்க சொன்னா யாராங்களும் கொஞ்சம் பேராவது கை தூக்குவாங்க. அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அது அவங்களுக்கு விஷயம் இல்லை. ஆனா இந்த விஷயத்துல நீங்க கேட்டதுல யாருமே கை தூக்கல. பாசிட்டிவ் பின்னால உட்கார்ந்து சிரிச்சுட்டே இருந்தாரு. இருக்கிற பேப்பர் வீடுகள்லாம் கை தூக்குங்க. பேப்பர் வீடுகள்னா அஸ்திவாரம் இல்லாத ஆட்கள், ஜீவியத்துல அஸ்திவாரம் இல்லாத ஆட்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அஸ்திவாரம் என்று சொல்லுகிறார் பவுல். அஸ்திவாரமாகிய கிறிஸ்து. Even Apostle Paul narrated Jesus Christ, the foundation. அவர் நம்முடைய ஜீவியத்துக்கு அஸ்திவாரம். And he is a foundation even to our அவர் நம்முடைய life. குடும்பத்துக்கு அஸ்திவாரம். And he is a foundation to our family. உன்னுடைய குடும்பம் ஒரு அஸ்திவாரம் உள்ள குடும்பமாக இருந்தால் பிசாசு உன்னுடைய குடும்பத்தை அசைக்க முடியாது. If you have a foundation of a family, in no way Satan could quack it. சில குடும்பங்கள் பாருங்க எவ்வளவு சின்ன பின்னமாக போகிறது பாருங்கள். காரணம் அஸ்திவாரம் இல்லை. Why some family have been shattered? Because they have no foundation. கிறிஸ்துவே அஸ்திவாரம். The Christ is the foundation. நான்காவதாக அவரை பற்றி நாம் படிக்கும்போது அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து. Fourthly, what we learn about Jesus is a strengthening Christ. பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. In Philippians chapter 4 verse 13, and Apostle Paul says about Christ, the Christ who strengtheneth me. அவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. And he is a strengthening Christ. கிறிஸ்து அவர்களிலே பிறந்திருந்தாலும் கூட, even though Christ have been born in the midst of them, அந்த யூத ஜனங்கள் கிறிஸ்துவினால் பலப்படுத்தப்படவில்லை. those Jewish people
They will never be strengthened by that Christ. சகோதரனே சகோதரியே, நீ கிறிஸ்துவினால் பலப்படுத்தப்படுகிறாயா? Oh dear brothers and sisters, are you being strengthened by Christ the Jesus? உன்னுடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுத்தப்படுகிறதா? Is your inner man who mightily with all power being strengthened? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengtheneth me. 4ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல சொல்றார், நான் எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். Even in the Philippians 4:11 he says, in all things, in all state, I learned to be content. வாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். I know how to abase, how to live. திருப்தி அடையும் தெரியும், குறைபடையும் தெரியும். And I know how to be satisfied, how to be lacking. உள்ளான மனுஷன் பலப்படுத்தப்படும் போது அவன் மனரம்யம் உள்ளவனாக மாறுகிறான். When the inner man was strengthened, he became a man of contentment. உன்னுடைய ஜீவியத்திலே நீ எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறாயா? In our life, in all state, I have learned to be content. நீ உயர்த்தப்படும் போது சந்தோஷமாகவும், நீ தாழ்த்தப்படும் போது துக்கமாகவும் காணப்படுகிறாயா? When you are exalted, you are very happy. When you are abased, are you sorrowful? அப்படி என்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று நீ சொல்ல முடியாது. If you have that experience, you can't say, I'm strengthened by the Christ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who is strengthened me. கிறிஸ்துவ தன்னுடைய வாழ்க்கையோடு எப்படி சம்பந்தப்படுத்தி காட்டுகிறார் பாருங்கள். பவுல், See how Apostle Paul is affiliating about the Christ. கிறிஸ்து யூதருக்குள் பிறந்தாலும் யூதருக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விட்டது. Even though Jesus Christ was born in the midst of the Jewish people, but they have no affinity, affiliation with Christ. கிறிஸ்துவோடு சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதனை அவர் எப்படி பலப்படுத்த முடியும்? The people who have no affinity and affiliation with Christ, how he could strengthen them? உன்னுடைய வாழ்க்கையை நீ கிறிஸ்துவோடு சம்பந்தப்படுத்தி காட்டு. You had to affiliate your life with the Christ. உனக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த ஐக்கியத்தை நீ வெளிப்படுத்தி காட்டு. What you have affinity with the Christ, you must show it out. கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறார். The Christ is strengthening me. அவர் பலப்படுத்துறதுனால நான் எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்கிறேன். As I am being strengthened by him in all state, I am content. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை. In whatever the state I am distressed, but I will never be squeezed. கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவு அடைகிறதில்லை. Even though I am in trouble, but we will never be broken. கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போகிறதில்லை. Even though we have been made to fall, but we will never be destroyed. இதெல்லாம் அவர் பலப்படுத்துறதுனால, கிறிஸ்து பலப்படுத்துறதுனால உள்ளிருந்து வர்ற சாட்சிகள். Because as Christ is strengthening them, these are the testimony coming out of them. அப்படி கிறிஸ்துவினால் பலப்படுத்தப்பட்ட ஜனங்கள் தான் பயங்கர கஷ்டத்தின் பாதையில் நின்றார்கள். The people who are strengthened by Christ in the march of tribulation, they were able to stand for him. கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்ததான உபத்திரவங்கள் மற்ற எந்த மார்க்கத்துக்கு வந்திருந்தாலும் இந்த மார்க்கம் பூமியில இருந்திருக்காது, பூண்டோடு துவாம்சமா இருக்கும். If this kind of suffering had come to any other sect in the world, they would be completely rooted out. ஆனால் ஏன் கிறிஸ்தவ மார்க்கம் இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறது? Why the Christian sect in the midst of all tribulation, why it is able to stand fast? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அல்லேலூயா. It's only the Christ who has strengthened me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. It's the Christ who has strengthened me. நீ ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ படிக்காதவளோ அதை கர்த்தர் பார்க்கிறதில்லை. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். Whether you are a rich man or poor, whether literally a trade, but you are strengthened by Christ. இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி அதை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. எம்மாவூர் சீஷர்கள் போ என் இதயம் எரியட்டுமே, எம்மாவூர் சீஷர்கள் போ என் இதயம் எரியட்டுமே. அல்லேலூயா. அப்படியே கொதிக்கணும். And we must have a binding over. நீ செத்து போன மனிதன் அல்ல. You are not a dead man. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். And the Lord Jesus Christ is strengthening you. கிறிஸ்துவினால் பலப்படுத்தப்படுகிற ஒரு ஆள் நீ. You are the man being strengthened by Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who could strengthen me. என்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்று நீ சாட்சி சொல்லு. You must testify, say, the Lord is continuously strengthening me. எம்மாவூருக்கு போன சீஷர்களைப் போல உன் இருதயம் பற்றி எரிந்து கொண்டே
இருக்கும். Let your heart be burning like the disciple who went to Emmaus. எல்லாரும் கைத்தட்டி பாடுங்கள். Let us clap your hands. இரட்டிப்பான நன்மையை இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே, சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. இரட்டிப்பான நன்மையை இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. சரபக ரபக துலபக லபக துலா இரக லபக துலக சிரபக துலா ரபலக துலா கரபலக துலா. அவர் கிறிஸ்துவாக இருந்தால் அவர் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறார். When he is like a Christ, you will be the Christ to strengthen you. அவர் கிறிஸ்துவானால் அவர் உன்னை பலப்படுத்துகிறார். If he is the Christ, he will do the work of strengthening you. சகோதரனே சகோதரியே, நீ பலப்படு, கிறிஸ்துவிலே பலப்படு. Oh dear brothers and sisters, in Christ Jesus be strengthened. அப்பொழுது நீ எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருப்பாய். But in all that state, you will be content. அஞ்சாவது சொல்கிறார் ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து என்று. And fifthly, he say the Christ who give triumph. எல்லா இடங்களிலும் ஜெயம் கொடுக்கிறவர். And he is the Lord who give triumph in all places. எந்த இடங்களில் போனாலும் உனக்கு ஜெயம் கிடைக்கும். In whatever the place you go, you will have a triumph. எல்லா காரியங்களிலும் உனக்கு ஜெயம் தருகிறவர். In all the things he give triumph. எல்லா இடங்களிலும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். In all the places you make you to have a triumph. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. கடைசியாக பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம், அதன் மேலும் ஜெயம் தருகிறார். Even the last that is that the enemy is the death, even over that he is giving victory. அது இல்லாவிட்டால் கல்லறையில் வைத்து மரணமே உன் குரங்கு, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லிட்டு மண்ணை போட்டு வருவோம். ஆனா இயேசு வரும்போது அவங்க எழும்ப மாட்டாங்க. And even we may say where is the sting of death, and even they will pour the soil, but they will never be resurrected when Jesus comes. அடக்கம் பண்ணும்போது மரணமே உன் குரங்கு, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லி மண்ணெல்லாம் போட்டு வருவோம். ஆனால் அவர்களுடைய ஜீவியம் ஜெயம் கொண்ட ஜீவியமா இருக்காது. Even where is the sting of the grave, where is the victory of the hell, and even that death will never bring about a victory. அவர் கடைசியாக உனக்கு தருகிற ஜெயம் மரணத்தின் மேல். What is the victory he is giving finally? It's over death. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். Only the last enemy is the death. ஆறாவது நாம் பார்க்கும்போது அவர் ஜீவனாகிய கிறிஸ்து என்று சொல்கிறார். And sixthly he says the Christ the life. ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவோம். When the Christ the life appeared, will also appear in glory. நீங்கள் மரித்தீர்கள், and you have been dead in Christ. வாசிங்கள் அந்த வசனம் கொலோசியர் 3:4 Colossians chapter 3 verse 4. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது when Christ of life will appear. அப்படியானா நீங்கள் மரித்தீர்கள். But what he said, you have been all dead. ஒரு பக்கத்திலே நாம் மரித்தவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம். In one way we are like a dead person living upon the earth. நீங்கள் மரித்தீர்கள், you know, all been dead. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறது. Even your life in Christ Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஜீவிக்கும்போது பாவத்திற்கும் பிசாசுக்கும் உலக காரியங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் மரித்தேன் என்று அவன் தன்னை எண்ணிக்கொள்ளுகிறான். And whoever live upon the earth, the child of God, for sin and all the evil in the world, do he even think that he reckon he is dead? ஒரு பிரதரும் நானுமா ஒரு ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கும் போது அது பக்கத்துல ஒரு கள்ளுக்கடை இருக்கு. இந்த கள்ளுக்கடையில் தான் ஒரு தடவை ஒரு காலத்துல நான் கள்ளு குடிப்பேன். வழக்கமா கள்ளு குடிக்கிற இடம் இங்கே தான், சாராயம் சொன்னார். One day while I was walking along with the brother, he was telling, I usually have my Iraq only in this place. ஆனால் அது வழியாக இப்ப நடந்து போகும்போது நான் மரித்தேன் என்று சொல்லுகிறாராம். And whenever he walked through that way, he used to say that he was dead for நீங்கள் that. மரித்தீர்கள்,
You have been dead. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. Your life in Christ Jesus. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது, even the life of Christ when he appeared. அப்போ நீங்கள் முற்றிலுமாக அந்த உலக காரியங்களுக்கு செத்து உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்து கிறிஸ்து தான் உங்களுக்குள் பிழைத்திருக்கிற ஒரு அனுபவம். And you have been dead for all kind of traditions and all kind of thing of the world. The Christ is really seems to be நான் அல்ல it is not I. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். Only Christ is alive in me. எப்படிப்பட்ட ஜீவியம் பாருங்கள். What kind of wonderful life it is. அப்படி ஜீவிக்கிற அவர்களுக்கு தான் ஜீவனாகிய கிறிஸ்துவாக அவர் வெளிப்படுவார். Only the people who have that kind of life, the Christ alive will appear. அப்போ ஆறு காரியங்கள் நாம் பார்த்தோம் கிறிஸ்துவை பற்றி. And we have saw the 6 things about Christ. இரட்சகராகிய கிறிஸ்து, in the Christ the Savior, இயேசுவே கிறிஸ்து, the Jesus the Christ, அஸ்திபாரமாகிய கிறிஸ்து, the foundational Christ, பலப்படுத்துகிற கிறிஸ்து, the strengthening Christ, ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து, the victory giving ஜீவனாகிய Christ, கிறிஸ்து. the Christ alive. இவ்வளவு காரியங்கள் கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்படுத்தி காட்டுகிறார். பவுல் ஒரு காலத்தில் யூதனா இருந்தவர், இவ்வளவு காரியங்களை தன் வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு சம்பந்தப்படுத்தி காட்டுகிறார். The man who was like a Jewish in the beginning, that Apostle Paul is narrating all life with the Christ. ஆனால் இந்த யூதர்கள் இன்னும் என்ன செய்கிறார்கள்? ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தினர் யூதர்கள் அவர்கள் அடையாளத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். But even now we can find a great group of the Jewish people. They are only seeking signs. அவர்களை துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். They are only doing the work of tormenting. கட்டு கதைகளை பின்பற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். They are only following after the fables. சாத்தானின் கூட்டத்தாரா இருக்கிறார்கள் யூதர்கள். They all seem to be like a people of தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். They have been called as the people of God. இஸ்ரவேலர், அவர்கள் இஸ்ரவேலரே. And they are the Israelites. புத்திர சுவிகாரம் அவர்களுடையது. Even the adoption is only belong to மகிமை them. அவர்களுடையது. Even the glory belong to them. தேவாராதனைகள் அவர்களுடையது. Even all the God belong to them. வாக்குத்தத்தங்கள் அவர்களுடையது. Promises only belong to them. உடன்படிக்கைகள் அவர்களுடையது. Covenant only belong to them. எல்லாம் அவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர்கள் தங்கள் வாழ்க்கையில சம்பந்தப்படுத்தவே இல்லை. All have been said it only belong to them, but in the practical life they never have played. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். Let us all stand up. இப்ப நான் இந்த 9 ஆசீர்வாதங்களை வாசிப்பேன். அவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்க இடத்துல நீங்கள் நம்முடையது என்று சொல்லணும். வாக்குத்தத்தங்கள் நம்முடையது, நான் அப்படி சொல்லணும். நான் ஒவ்வொன்றா சொல்வேன். Now I am going to tell the 9 blessings one after another, but you must say it all belong to me. புத்திர சுவிகாரம் நான் சொல்வேன், அது நம்முடையது என்று நீங்க சொல்ல வேண்டும். புத்திர சுவிகாரம் நம்முடையது என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொன்றையும் நான் சொல்வேன். புத்திர சுவிகாரம் நம்முடையது நல்ல விசுவாசத்தோட உறுதியோட சொல்லுங்க. அது அவர்களுடையது அல்ல, அது யாருடையது? நம்முடையது. உடன்படிக்கை, மகிமை, நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் உண்மையாகவே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். தேவாராதனைகள், வாக்குத்தத்தங்கள், பிதாக்கள், கிறிஸ்து நம்முடையவர்னு சொல்லும் போது நீங்க அப்படியே பறந்துடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு தடவை வாசிக்கிறேன். கிறிஸ்து நம்முடையவர் சொல்லும் போது, என்னுடையவர் சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய அபிஷேகம் உண்டாக வேண்டும். அவர்களுடையது சொல்லப்பட்டது. அவங்க அதை பற்றி அவங்க மாம்சத்தின் படிப்பும் அடையாளத்தை தேடிட்டு இருக்காங்க. இப்பவும் அவங்களுடைய மனசு குருடாக இருக்கிறது. அதனால அவர்கள் அதை சொந்தமாக்கவில்லை. கர்த்தர் புறஜாதியாருக்கு கொடுத்தார், இந்த ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் எல்லாரும் அது எங்களுடையது என்று சொல்லும் போது, எங்களுடையது நம்முடையது என்று சொல்லும் போது ஒரு பெரிய உற்சாகமாக காணப்பட வேண்டும். உண்மையிலே இந்த விஷயம் விளங்கினவர்கள் மட்டும் அப்படி சொல்லுங்க. புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவாராதனைகள், வாக்குத்தத்தங்கள், பிதாக்கள், கிறிஸ்து சொல்லும் போது நம்முடையவர் சொல்லணும். கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த வாக்கியம், தந்தை இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? இந்த வாக்கியம், தந்தை இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்று வாழ்த்தி புகழ்த்திடுவே. என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்று வாழ்த்தி புகழ்த்திடுவே. இந்த வாக்கியம், தந்தை இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? இந்த வாக்கியம், தந்தை இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்று வாழ்த்தி புகழ்த்திடுவே. என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்று வாழ்த்தி புகழ்த்திடுவே.
ഹല്ലേലൂയാ. യേശു 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 എന്ന് ഞാൻ പാടുവേൻ, പാടി 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 என்று கொண்டாடுவேன். യേശു യേശു இயேசு என்று நான் பாடுவேன், பாடி 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 என்று கொண்டாடுவேன். ஓ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசு 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 என்று நான் பாடுவேன், பாடி 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 என்று கொண்டாடுவேன். இயேசு 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 பாடி 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 என்று கொண்டாடுவேன். ஓ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா துலபகரபக துலபக அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் எந்தன் ஜெபத்தை கேட்டார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். உயிருள்ளளவும் துதிப்பேனே நான் உயிருள்ளளவும் துதிப்பேனே. இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் எந்தன் ஜெபத்தை கேட்டார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். நதி போன்ற சமாதானம் ஆமென். நன்மைகளை தருகின்றார். உயிருள்ளளவும் துதிப்பேனே நான் உயிருள்ளளவும் துதிப்பேனே நான் உயிருள்ளளவும் துதிப்பேனே. கரபகரபக துலபக சிதபக துலபக. கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். இவ்வளவு வாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்தாரே. You rejoice in the Lord, for the Lord has given such a greatness. அந்த புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்தாரே. And he had given that kind of நீ adoption. பிசாசின் பிள்ளையாக இருந்தாய், ஆனால் தேவனுடைய பிள்ளையாக மாற்றினாரே. You have been the child of the devil, but he had changed you the child of God. மகிமை உனக்கு தந்தாரே. And he had given glory. அந்த உடன்படிக்கை உன்னோடு பண்ணினாரே. And he had made a covenant with you. வாக்குத்தத்தங்கள் தந்தாரே. And he had given promises. கலிந்து களி கூறுங்கள். ஆண்டவரிடத்தில் மகிழ்ந்து களி கூறுங்கள். You rejoice with the Lord. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹரபக ரபக துலபக சிதபக துலபக சிதபக ரபக துலபல ரபௌதில. ஹல்லேலூயா. ரெட்டிப்பான வல்லமை இன்று தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்று தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்று தாரும் இயேசுவே. எம்மாவோ சீஷர்கள் போல் இதயமோ எரியட்டுமே, சீஷர்கள் போல் இதயோ எரியட்டுமே. ரெட்டிப்பான நன்மைகள் இன்று தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்று தாரும் இயேசுவே. ஹல்லேலூயா. எல்லாரும் கை தட்டி பாடுங்க. இந்த கூட்டம் முடிய போகிறது, பைபிள் ஸ்டடி முடிய போகிறது. இந்த வேலை பாடம் இன்றைக்கு கூட முடிந்தது. கர்த்தர் நமக்கு தந்த ஒவ்வொரு வசனங்களை எண்ணி, கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பான நன்மை, கர்த்தர் நமக்கு அளவில்லாத ஆவியை வல்லமையை கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு தர வேண்டும். இப்ப நிச்சயமாக அவர் நம்மை பரிபூர்ணப்படுத்த வல்லவர். அவர் கிறிஸ்து, அவர் எனக்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்து எனக்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த விசுவாசத்தோடு நீங்க தேவ சமூகத்தில் எல்லாரும் கைத்தட்டி பாடுங்க. ரெட்டிப்பான நன்மையே இன்று தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்று தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்று தாரும் இயேசுவே. எம்மாவூ சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே, சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. பான நன்மையே இன்று தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை
ஆமென். சரபாலா பராக் ரிபாலா பராக்கத்துலா. ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நீங்கள் யூதர்களை போல காணப்படக்கூடாது. You should never be like a Jewish people. இதை பாருங்க, அவருடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யூதன் பின்னுக்கு இருக்கிற யூதர்கள் இது ஒன்றுமில்லாமல் ஜீவிக்கிறார்கள். Even though it is said it belonged to them, but the Jewish people are living as if it never belonged to them. ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இதெல்லாம் சொந்தமாயிற்று. But whosoever believe, all have intended to be their own. கர்த்தரை அறியாமல் ஜீவிக்க கூடாது. We should never live as if we never know the கிறிஸ்துவை Lord. உங்கள் வாழ்க்கையில் சம்பந்தப்படுத்துங்கள். And you have to relate to Christ in your life. கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். And you have to bring Christ in your life. கிறிஸ்துவை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வாருங்கள். And you bring Christ in your family. கிறிஸ்துவை உங்கள் பிசினஸில் கொண்டு வாருங்கள். And you bring Christ in your business. கிறிஸ்து இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லுங்கள். You say without Christ I am nothing. கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். And the Christ is all in all. ஆமென். அப்படி நீங்கள் ஜீவித்தால் If you live in that way, சாஸ் உங்களை தொட முடியாது. the devil will no way able to touch you. சுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். With the faith, let's praise Him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வேத பாடத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தின வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை நடத்தும்படி நம்மோடு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்பட போகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாம அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் அவரோடு மகிமையில் வெளிப்படுவோம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற அருமையான இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் கூட தெய்வ சமூகத்தில் கடந்து வரவும் உடைய சமூகத்திலே களி கூறவும் நீர் எங்களுக்கு உதவி செய்தபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, நித்திய பேரின்பம் உண்டு கர்த்தாவே. அதை நாங்கள் அனுபவிக்கும்படியாக இந்த மாலை வேளையிலே எங்களுக்கு உதவி செய்தபடியினால ஸ்தோத்திரம். வேதத்தின் ரகசியங்களே இந்த மாலை வேளையிலே எங்களோடு பேசிக் கொண்டிருந்தபடியினால ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் அந்நியராயிருந்த எங்களை கர்த்தாவே சுவாமி, நீர் எங்களை தேடி கண்டெடுத்தீர் ஐயா. இயேசுவை ரட்சிதாவாக ஏற்றுக்கொள்ளும்படியாக, இயேசு எங்களுக்கு ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு தந்த பெரிய பாக்கியத்துக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சொந்த ஜனங்கள் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை கர்த்தாவே. நீர் எங்களை கர்த்தாவே சந்தித்தீர். உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாள்களில் நாங்களுக்கு உள்ள அபிஷேகத்திலே நிறைந்தவர்களாய் காணப்படுகிறவதாரும் கர்த்தாவே, நீர் எங்களுக்காக கர்த்தாவே ஒரு அஸ்திபாரம் உள்ளதான கர்த்தாவே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடினால் நாங்கள் உண்மையில் கட்டப்பட்டவர்களாக இந்த நாள்களிலே காணப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உறுதியாக கிறிஸ்துவ மேல் அஸ்திவாரம் போட்டவர்களாக நாங்கள் காணப்படட்டும். சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது உம்மை விட்டு தூரம் போகாதபடி உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள, உறுதியாய் மேல் அஸ்திவாரம் போட்டு நாங்களை ஜீவிக்க எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக உம்மை கர்த்தாவே உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்களே கர்த்தாவே கேட்கப்படுகிறதான ஓர் ஆலோசனைகள் ஓர் வசனங்கள் எங்களுக்கு கர்த்தாவே ஜீவிதத்திலே பிரயோஜனம் ஆக்கிக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறீர். நாங்கள் எல்லாவற்றிலேயும் ஜெயம் எடுத்து ஜெயாளிகளாக உம்மோடு கூட காணப்படும்படியாக கர்த்தாவே நாங்கள் இப்பொழுது கேட்டதான ஒரு வசனத்துக்கு முன்னாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜெயம் எடுத்ததான பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக நீ சீக்கிரமாக வரப்போகிறீர் ஆண்டவரே. ஆனபடினால நாங்களும் நம்முடைய சமூகத்திலே ஜெய வீரர்களாக காணப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்கப்பட்டதான வசனங்கள் யாவருக்கும் நித்திய ஆசீர்வாதமாக காணப்பட உதவி செய்யும். வசனம் பேசிய தாசனை பலப்படுத்தும். இன்னும் அநேக ஆயிரங்கள் பிரயோஜனமாக்கி மாற்றும். வல்லமிழ கரங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.